முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்க அனுமதிக்க கோரி அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்திற்கு முதலமைச்சர் ஒப்புதல் வழங்க வேண்டும் என பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊழலை எதிர்ப்பதாக முதலமைச்சர் கூறியுள்ளதாகவும், அதன்படி ஒரு நல்ல முயற்சியாக செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் அனுமதி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நெதர்லாந்து நாட்டிலிருந்து தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட செப்பேடுகளை மத்திய அரசு பாடுபட்டு தாயகம் கொண்டு வந்துள்ளதாகவும், இதற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திமுகவும் உரிமை கோருவதாக விமர்சனம் செய்தார். டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் இன்றும் வாங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என குறிப்பிட்ட அவர், முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினார். நீட் தேர்வு வந்த பிறகுதான் கிராமப்புற மாணவர்கள் அதிக அளவு மருத்துவ படிப்பில் சேருவதாகவும், நீட் குளறுபடி விவகாரத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் நாராயணன் திருப்பதி கூறினார். மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இது ஒரு முதல் சோதனை அப்படின்னு சொல்றதை விட முதல் தேர்வு அப்படின்னு சொல்லலாம், பரீட்சை. ஏனென்றால் இன்று அமலாக்கத்துறை நேரடியாக இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறது. உடனடியாக அதற்கான வழக்கு தொடுப்பதற்கான அந்த அனுமதியை, அந்த பரிந்துரையை அவர்கள் செய்ய வேண்டும்.